வணக்கம் நண்பர்களே. உலகம் முழுவதும் அதிகமாக சாப்பிடக்கூடிய சத்தான உணவுகளில் ஒன்று தான் முட்டை. முட்டையில் புரதச்சத்து, விட்டமின் பி 12, விட்டமின் டி, கோலின், இரும்புச்சத்து போன்ற பல முக்கிய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. முட்டை அதனால தான் ஒரு சூப்பர் ஃபுட் அப்படின்னு அழைக்கப்படுது. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் பலருக்கும் தெரியாது. முட்டை நல்ல உணவு என்பதற்காக எல்லா உணவுகளோடையும் சேர்த்து சாப்பிடலாமா? சில உணவுகளோட முட்டையை சேர்த்து சாப்பிடும்போது செரிமான பிரச்சனைகள், வயிறு உப்பசம், அஜீரணம், ஊட்டச்சத்து உறிஞ்சுதல் குறைபாடு, சிலருக்கு அலர்ஜி, கடுமையான பாதிப்புகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால தான் இன்னைக்கு வீடியோவில் முட்டை கூட சேர்த்து சாப்பிடாத கூடாத உணவுகள் என்ன, ஏன் அது பாதிப்பை ஏற்படுத்துது, எப்படி நம்ம பாதுகாப்பான முறையில் சாப்பிடலாம், ஒரு நாளைக்கு எத்தனை முட்டை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற எல்லா தகவலையும் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். முதலாவதாக பார்க்கக்கூடிய அந்த ஒரு தவறான சேர்க்கை என்னன்னா, முட்டை ப்ளஸ் டீ தான். பலரும் காலை உணவில் முட்டையை சாப்பிட்டுட்டு அது கூடவே டீயையும் குடிக்கிறாங்க. ஏன்னா முட்டையை காலையில் சாப்பிட்டா நல்ல ஒரு ஊட்டச்சத்து கிடைக்கும், அந்த டே ஃபுல்லாக ரொம்ப ஆக்டிவாக இயங்குவோம் அப்படின்னு சொல்லி காலை உணவில் முட்டை எடுத்துக்கிறாங்க. ஸோ காலை உணவில் முட்டை சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். ஆனால் அது கூட டீயை மட்டும் எடுக்காதீங்க, டீயோ காஃபியோ குடிக்காதீங்க. ஸோ இதை நீங்கள் அடிக்கடி செஞ்சுட்டு வர்றது நல்லதே கிடையாது. டீயில் இருக்கக்கூடிய டேனின் என்ற சேர்மம் முட்டையில் இருக்கக்கூடிய புரதத்தோடு சேர்ந்து செரிமானத்தை ரொம்பவுமே மெதுவாக்கிடும். இதனால என்ன பிரச்சனை ஏற்படும்? மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படும், வயிறு கனத்த ஒரு உணர்வு ஏற்படும், அஜீரணம் ஏற்படும், வாய்வு தொல்லைகள் ஏற்படும். ஸோ எப்படி நம்ம சரியான முறையில் சாப்பிடலாம்னா, முட்டை சாப்பிட்டதுக்கு பிறகு குறைந்தது ஒரு மணி நேரமாவது இடைவெளி விட்டுட்டு நீங்கள் டீயோ காஃபியோ குடிக்கலாம். ஸோ முட்டை சாப்பிட்ட உடனே எடுக்கக்கூடாது. அடுத்து நம்ம இரண்டாவதாக பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னென்னா, முட்டை ப்ளஸ் பால் தாங்க. முட்டையும் பாலும் ரொம்பவுமே சத்தான ஒரு உணவு. ஆனால் இது தனித்தனியாக எடுத்தால் தான் ஆரோக்கியம். ரெண்டையும் ஒன்றா எடுக்கும்போது சில விளைவுகள் ஏற்படும். பால் மற்றும் சோயா பால், ஸோ அதுவுமே ஆபத்துகளை ஏற்படுத்துது. சிலர் ஆரோக்கியம் என்ற எண்ணத்தில் முட்டையும் சோயா பாலையும் ஒன்றாவே எடுத்துக்கிறாங்க. ஆனால் சோயாவில் இருக்கக்கூடிய சில சேர்மங்கள் முட்டையில் இருக்கக்கூடிய புரதத்தை முழுமையாக உறிஞ்சுதலை பாதிக்கிறதுக்கு அது செய்யுது. அது இதை சில ஆய்வுகளே இதை சொல்லுது. ஸோ அதனால் எப்போதுமே முட்டை ப்ளஸ் சோயா பாலை எடுக்கிறத நீங்கள் தவிர்க்கணும். ஸோ இதனால் என்ன பிரச்சனை ஆகும்னா, புரதம் உறிஞ்சுதல் குறையும், வயிறு உப்பசம், செரிமான சிரமம் இதெல்லாமே ஏற்படும். அதனால் சோயா ப்ளஸ் முட்டையை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ ரெண்டுக்கும் இடையில் அப்படி நீங்கள் எடுக்கணும் கட்டாயம் அப்படின்னா, ரெண்டுக்கும் இடையில் 1 மணி நேரம் இடைவெளி விட்டுட்டு நீங்கள் குடிக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து நம்ம மூணாவதாக பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னென்னா, முட்டை ப்ளஸ் மீன் தாங்க. பலரும் என்ன பண்ணுறாங்கன்னா, வறுத்த மீன் கூட ஆம்லெட் போட்டு சாப்பிட்றாங்க, இல்லைன்னா மீன் கூட முட்டை சாப்பிட்றத வழக்கமாக வச்சுருக்காங்க. ஆனால் இது எல்லாருக்கும் இது பொருந்தும் சொல்ல முடியாது. சிலருக்கு இது பொருந்தாது. சிலருக்கு என்ன ஆகும்னா, இது மீனையும் முட்டையும் எடுக்கும்போது சிவியரான அலர்ஜி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லாருக்கும் இல்லை, சென்சிட்டிவ் பாடி இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு இந்த பிரச்சனை ரொம்ப சிம்டம்ஸ் என்ன மாதிரியான அறிகுறியை கொடுக்கும்னா, அரிப்பு ஏற்படும், வாமிட்டிங், ஸ்டொமக் அப்செட்டு, அடுத்து அலர்ஜி, இந்த மாதிரியான சிம்டம்ஸை கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உடனே ஸ்டாப் பண்ணுறது ரொம்பவே நல்லது. மீனையும் முட்டையும் ஏன் சேர்த்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம் அப்படின்னா, இது ரெண்டுலேயுமே அதிக அளவில் புரோட்டீன், அதாவது புரதம் நிறைந்த உணவுகள். முட்டையிலையும் புரதம் அதிகமாக இருக்குது, மீன்லேயுமே அதிகமாக இருக்குது. அதனால தான் இது ரெண்டுமே ஒரு ஆரோக்கியமான உணவு. ஆனால் ரெண்டையும் ஒரே நேரத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது செரிமானம் ஆகிறதுக்கு பிரச்சனையாகும். ஸோ 1 மணி நேரம் இடைவெளி விட்டுட்டு தான் அடுத்த உணவுகளை எடுத்துக்கிறணும். ஸோ இந்த மாதிரி தான் சாப்பிடணும். முக்கியமாக குறிப்பாக யாருக்குன்னா, குழந்தைகள், வயதானவர்கள், செரிமானத்தன்மை கம்மியாக இருக்கிறவங்கலாம் கவனித்து இந்த சேர்க்கையை எடுக்கிறது நல்லது, இல்லைன்னா தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயம். ஸோ நம்ம மீன் சாப்பிட்ட நாளில் முட்டை சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இடைவெளி விட்டுட்டு எடுங்க. அடுத்து நாலாவதாக பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னென்னா, முட்டை ப்ளஸ் வாழைப்பழம் தாங்க. இந்த காம்பினேஷன் நிறைய பேர் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா, இதை ரொட்டீனாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. ஆனால் இதை நீங்கள் ரெகுலராக ரொட்டீனாக நீங்கள் இதை ஒரு ஹேபிட்டை நீங்கள் பின்பற்றிட்டு வந்தீங்கன்னா, உங்களுடைய செரிமான சிஸ்டம் கொலாப்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வாழைப்பழம் முட்டையாக சேர்த்து எடுக்கிறத தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ ரெண்டுமே ஒரு சூப்பரான உணவு. ஆனால் தனித்தனியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு பலன் உங்கள் உடலுக்கு கிடைக்கும். ஸோ
காலையில் என்ன நினைக்கிறாங்க எல்லாருமே, பனானா மில்க் ஷேக், பனானா எக்கு மில்க் இந்த மாதிரி காலையில் எடுத்துக்கிறாங்க. ஸோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி குடிக்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் ஜிம்முக்கு போகிறவங்க இதை நிறைய யூஸ் பண்ணுறாங்க. ஜிம் கல்ச்சர் வந்ததுக்கு பிறகு இந்த ஹேபிட் வந்து அதிகமாக இருக்குது, பனானா மில்க் ஷேக் குடிக்கிறது. ஆனால் இந்த பனானா வந்து செரிமானம் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும், ஸ்லோவாக தான் செரிமானம் ஆகும். ஆனால் வந்து எக்கு வந்து ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால அது ஒரு ஹெவி ஃபுட்டு. ஸோ ரெண்டுமே சேர்த்து சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு என்ன ஆகும்னா ஃப்ளோட்டிங், லேசினஸ் ஏற்படும் உடலில், அப்புறம் ஹெவி ஸ்டொமக்கு, கேஸு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. முக்கியமாக காலை நேரத்தில் இந்த காம்பினேஷன் எடுத்தால் அந்த நாள் முழுக்கவே ரொம்பவே நீங்கள் சோர்வாக ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதனால் நாம் பனானாவை, அதாவது வாழைப்பழத்தை தனியாக சாப்பிட்றதும் எக்கை தனியாக சாப்பிட்றதும் தான் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது. முக்கியமாக செரிமானத்தன்மை கம்மியாக இருக்கிறவங்க, செரிமானத்தன்மை பிரச்சனை இருக்கிறவங்க இந்த காம்பினேஷனை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப. அடுத்து நம்ம 5ஆவதாக பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னென்னா, முட்டை ப்ளஸ் அதிக சிவப்பு இறைச்சி தாங்க. முட்டை மற்றும் மட்டன் அல்லது பீஃப் போன்ற உணவுகளை ஒரே நேரத்தில் அதிகமாக சாப்பிட்றது சிலருக்கு செரிமானத்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். காரணம் ரெண்டுலேயுமே அதிக அளவில் வந்து புரதம் மற்றும் கொழுப்புகள் கொண்டதுனால இதை நம்ம தனித்தனியாக சாப்பிட்றது தான் ரொம்பவுமே நல்லது. இதனால் என்ன பிரச்சனைகள் வரும்னா அஜீரணம், வயிறு வந்து ஒரு கனத்த ஒரு உணர்வு, அதிக கலோரிகள் வந்து உடலுக்குள்ளே போகும். ஸோ இதை வந்து நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. அப்படி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவுமே அளவாக சாப்பிடுங்க. அடுத்து நம்ம 6ஆவதாக பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னென்னா, முட்டை ப்ளஸ் சர்க்கரை தாங்க. பழங்காலத்தில் இருந்தே இந்த கலவையை பற்றி எச்சரிக்கை சொல்லப்படுது. முட்டையும் சர்க்கரையும் அதிக வெப்பத்தில் ஒன்றாக சமைக்கும் போது சில வேதிப்பொருட்கள் உருவாகலாம் அப்படின்னு கூறப்படுது. ஸோ இதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனை என்னென்னா செரிமான கோளாறு, அது வயிறு சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, பேக்கரி ஐட்டம்ஸ், பேக்கரி பொருட்கள் எல்லாத்துலேயுமே முட்டை மற்றும் சர்க்கரை தான் சேர்க்கப்படுது. ஸோ சரியான முறையில் தயாரிக்கப்படுதா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி இதை நம்ம தினமும் ரொட்டீனாலாம் சாப்பிடவே கூடாது. எனக்கே ஒரு முறை நீங்கள் கேக் சாப்பிட்றது ஓகே, நீங்கள் தினமும் சாப்பிட்டீங்கன்னா அது உங்கள் உடலுக்கு ஆபத்தை விளைவிக்கும். ஸோ எல்லாமே ஒரு அளவு தான். அதிக அளவில் இனிப்பு, முட்டை இதை தொடர்ந்து சாப்பிட்டா நல்லதே கிடையாது. அதனால் அதை தவிர்க்கிறது நல்லது. அடுத்து நம்ம 7ஆவதாக பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னென்னா, முட்டை ப்ளஸ் குளிர்பானங்கள் தாங்க. குளிர்பானங்கள்னால் அந்த 7up, கொக்கோகோலா இந்த மாதிரி கடைகளில் விற்கிதில்ல ஆர்டிஃபிஷியல் கூல்ட்ரிங்க்ஸ், அது வந்து முட்டை சாப்பிட்டதுக்கு பிறகு குடிக்கக்கூடாது. ஸோ முட்டைன்னு இல்லை, எந்த ஒரு நம்ம சாப்பாடு சாப்பிட்டும் அதை வந்து குடிக்கக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அது குடித்தா தான் நல்ல செரிமானம் ஆகும் அப்படின்னு நினச்சி 7up, கொக்கோகோலா இதை வாங்கி குடிக்கிறாங்க. ஆனால் அது வந்து நல்லது கிடையாது. அதுக்கு பதிலாக நம்ம வெதுவெதுப்பான ஒரு கிளாஸ் சுடுதண்ணி குடிக்கலாம். இல்லை அந்த சுடுதண்ணியில் லெமனை பிழிஞ்சு விட்டு அதை குடிச்சிங்கன்னா நல்ல ஒரு செரிமானம் வந்து ஏற்படும். ஏன் இதை நம்ம தவிர்க்க சொல்கிறோம், முட்டையையும் கூல்ட்ரிங்க்ஸையும் ஏன் தவிர்க்க சொல்கிறோம்னா, செரிமான செயல்முறையை வந்து இது பாதிக்கும். அடுத்து வந்து வயிற்றில் வாய்வு உருவாகும், அமிலத்தன்மை வந்து அதிகரிக்கலாம். அதனால தான் இந்த ஆர்டிஃபிஷியல் கூல்ட்ரிங்க்ஸை தவிர்க்க சொல்கிறோம். அடுத்து நம்ம 8ஆவதாக பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னென்னா, முட்டை ப்ளஸ் மதுபானம் தாங்க. இது ரொம்ப ரொம்ப மோசமான கலவைகளில் ஒன்றாக இருக்குது. மது குடிக்கும்போது நிறைய பேர் முட்டை சாப்பிட்றத வழக்கமாக வச்சுருப்பாங்க. ஆனால் முட்டை சாப்பிட்டால் என்ன ஆகும்னா பாதிப்புகள் அதிகமாக வர ஆரம்பிக்கும். என்னென்ன பிரச்சனை வரும்னா, கல்லீரலில் வந்து சுமையை அதிகரிக்க ஆரம்பிக்கும், செரிமான பிரச்சனை ஏற்படும், உடல் சோர்வு அதிகமாகும். அதனால் முட்டை கூட மது எடுக்கிறத தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. முட்டை சாப்பிடும்போது கவனிக்க வேண்டிய முக்கிய விஷயங்களை பார்த்துடலாம். நல்லா வேக வைத்த முட்டைகளை தான் சாப்பிடணும். ஒரு நாளைக்கு 1 இல்லை 2 முட்டைகள் சாப்பிட்றது ஒரு பொதுவான பெரியவர்களுக்கு ரொம்பவுமே ஆரோக்கியமானது, பாதுகாப்பானது. ஸோ 1லேருந்து 2 முட்டைகள் போதும். அடுத்து முட்டையுடன் காய்கறிகள் சேர்த்து சாப்பிட்றது நல்ல ஒரு ஆரோக்கியமான பழக்கம். அது கூடவே போதுமான தண்ணீர், ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 லிட்டர் தண்ணி வந்து எடுத்துக்கிறணும். அடுத்து முட்டையை வந்து தேர்ந்தெடுக்கும் போது பழைய முட்டையோ இல்லை கெட்டுப்போன முட்டையோ தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. தேர்ந்தெடுக்கும் போது புதிய முட்டைகளாக பார்த்து தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. முட்டை கூட சேர்த்து சாப்பிடக்கூடிய சிறந்த உணவுகள் என்னென்னா, கீரை, கேரட், தக்காளி, வெங்காயம், முழு தானிய ரொட்டி, ஓட்ஸ், அவகேடோ, காய்கறி சாலட் இதெல்லாமே முட்டையோடு சேர்த்து சாப்பிடலாம். இது முட்டையில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை முழுமையாக உடலால் உறிஞ்சு கொள்றதுக்கு பயன்படுது. நண்பர்களே, முட்டைங்கிறது மிக மிக சத்தான ஒரு உணவு தான். ஆனால் நம்ம எடுக்கக்கூடிய உணவுகளோட
சேர்க்கையை பொறுத்து தான் அது மாறுபடுது, நல்லதா கெட்டதா அப்படின்னு. ஸோ முட்டையை இன்னுமே நீங்கள் சரியான சேர்க்கையில் எடுத்துக்கிறங்க, ஆரோக்கியமாக இருங்க. சரியான முறையில் சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.